பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு இருக்கிற வார்த்தை ரோமர்கள் நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தந்து நம்மை எச்சரித்து உணர்த்துகிறது. தேவஜனங்களாகிய நமக்கு உதவி செய்யும்படியாய் பரத்திலிருந்து அருளப்பட்ட தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறதுனால அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவஜனங்களாகிய நாம் நீங்களும் பாக்கியம் பெற்றவர்கள், தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். தேவஜனங்களாகி நமக்குள்ள இதை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள் ஒரு கேள்வி எழும்பும். அதுதான், பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து எனக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தேவைகள் அது என்னை சூழ்ந்து கொள்கிறது? இதுதான் இன்று அநேகருடைய கேள்வி. அநேகருடைய இருதயத்தில் இது பாரமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், தேவ ஆவியின் நிறைவை பெற்றுக் கொண்டேன், அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம்? சில நேரங்கள்ல சில போராட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படியா என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு என் ஓட்டத்தை அது தடை செய்கிறது, அது முடக்கி போடுகிறது. இது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகிறான். வேதத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நமக்கு இன்று காண்பித்து தந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அந்த மனுஷன் தான் சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்து சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை அவனுக்கு கொடுத்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சிம்சோன் ஒரு விசேஷித்த தேவ மனுஷன். அவன் தாயின் கருவில் உருவானதே தேவனுடைய தூதனானவரை வந்து அவனுடைய பெற்றோருக்கு அதை தெரியப்படுத்தி அதன் பிற்பாடுதான் சிம்சோன் தாயின் கருவிலே உருவாக்குறான். அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு தேவ மனுஷன். ஆனா அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமா இருந்தது. கடைசி நேரத்துல அவன் கர்த்தர் பட்சமாய் மனம் திரும்பினாலும் அவன் சத்துருக்களோடு கூட மடிந்து போனான். இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்காக கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. அவன் மடிந்து போகும்படியால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை சிம்சோனின் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த கிரியை அவன் நடப்பிக்காமல் இருந்தால் அவன் இன்னும் அநேக நாட்கள் வாழ்ந்து இஸ்ரவேலை சத்துருக்களின் கரத்திற்கு அவன் ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தி இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு வர என்ன காரணம்? அவன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரால் பலப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டான். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரு பிரதானமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தான், அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனை வழி நடத்த, அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனை செயல்படுத்த அவன் இடம் கொடுக்க. கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் அவன் சத்துருக்களை மேற்கொண்டானே தவிர கர்த்தருடைய ஆவியானவரின் வழி நடத்துதலை அவன் உணர்ந்து செயல்படல. அது நிமித்தம்தான் அவன் சத்துருக்களால் பிடிக்கப்பட்டான். இதுதான் கர்த்தர் என்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக பிரச்சனைகள், ஏன் சத்துருவின் கரம் நம்மை ஓங்குகிறது போல் இருக்கிறது, ஏன் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில நம்மை முடக்கி போடும்படியா வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிர்த்து வருகிறார் தெரியுமா? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்தி செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்க மறந்து நாம் நம்முடைய சுய கிரியைகளை வெளிப்படுத்துறதுனால்தான், நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற கிரியைகளை நாம் செயல்படுத்த நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால்தான் அநேக நேரங்கள்ல அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை முடக்கி போடத்தக்கதாய் நமக்கு மேலாக எழும்புகிறது. இதை தேவன் எந்த விதத்திலும் விரும்பவில்லை. ஏன்னா நானும் நீங்களும் அவருடைய ஜனமாக அவருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்குள் வைத்திருக்கிறார். நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார்.
சிம்சோனை ஆண்டவர் 3 முறை பாதுகாத்தார். பெலிஸ்தியரின் கரம் அவன் மேல் ஓங்காதபடிக்கு கர்த்தர் அவனுக்குள் இருந்து சத்துருக்களை மேற்கொள்ள கிருபை செய்தான். ஆனால் மறுபடியும் அவன் கர்த்தரின் சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் சுய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவம் செய்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினாரோ அதன் பிற்பாடு அவன் சத்துருக்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். இதைதான் கர்த்தர் நமக்கு இன்று காண்பித்திருந்து எச்சரித்து நடத்துகிறார். தேவஜனங்களாகி நாம் வேடிக்கையை அல்ல, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய அன்பின் அடையாளமாக இந்த உலகத்திலே நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். நாம் சத்துருக்களுக்கு பரியாசம் அல்ல, தேவ ஜனத்தை பார்த்து சத்துருக்கள் சிதறி ஓட வேண்டும். எப்பொழுது தெரியுமா? இது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, அவனுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களுக்கு ஆதரவாய் ஜெயக்கொடி ஏற்றும் பொழுது, அந்த கொடியை கண்டு சத்துருக்கள் நடுங்கி பயந்து திரும்பி பின்னிட்டு போவார்கள், சிதறி ஓடி போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளால் எல்லா போராட்டத்தையும் ஜெயித்து சத்ருவால் ஏற்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள், எந்த ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாக சத்ரு எழுப்பினாலும் அதை மேற்கொள்ளுகிற ஒரு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய அடையாளமே பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் இருந்து நம்மை கொண்டு செயல்பட நாம் பாவ கிரியைகளுக்கு விலகி பரிசுத்தமான கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அவர் நமக்குள் இருந்து செயல்பட நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். அப்படி ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஆளுகை செய்து வழிநடத்த தன்னை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்து கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை வழிநடத்தி அவனுக்கு விரோதமாக எந்த ஒரு சத்துருவின் கிரியை எழுப்பினாலும் அதை இருந்த இடம் தெரியாமல் அழித்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்கள் சிதறி ஓடி போவார்கள். இந்த வசனம் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுகிற தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இது நிறைவேறும். அப்படி நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்து நம்மை வழிநடத்தி நமக்குள் இருந்தவர் செயல்பட்டு அவர் நம்மை பலப்படுத்தி எந்த காரியமும் நம்மை மேற்கொள்ளாமல் சத்துருக்களை சிதறடித்து நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடவும், இம்மையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றி முடிக்கவும், மறுமையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்கவும், மீட்கப்படும் நாளுக்கு இன்று முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் வரைக்கும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல